கிறிஸ்தியன் சமாதானம் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. Peace be with you, my dear brothers and sisters in Christ. மறுபடியுமாக இந்த 21 2வது மாதம் 2021 ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோ மூலியமாக உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். Again, today we meet you this video session. All glory belong to Lord Jesus. எல்லாம் புகழும் மகிமையும் ஆட்சியும் இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு சொந்தம். இயேசுவே உண்மையுள்ள தேவன், உயிருள்ள தேவன், மகா பெரிய பரிசுத்தர், நேற்றும் இன்றும் நாளையும் என்றென்றும் மாறாத தேவன். Our Lord Jesus is good God, awesome God. He is the same God yesterday, today, tomorrow and forever. Always believe and have faith. நம்பிக்கை வைங்க, விசுவாசம் வைங்க. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தான் நம்மளை காப்பாற்றக்கூடிய தேவன். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனையில் நீங்கள் போனாலும் சரி, in your life now you are facing what type of problem also, what type of storm that is coming in your life, என்ன மாதிரி அலை காற்று உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் இயேசுவை உறுதியாக பிடிச்சிங்க. இயேசு மட்டும்தான் நம்மளுக்கு விடுதலை கொடுக்க முடியும். இயேசு உறுதியாக பிடிச்சிங்க. now is the time, இந்த நேரம், now is the time. This pandemic, lot of things happening around us. இந்த வியாதி, தொத்து வியாதி, நிறைய காரியம் நம்மளுக்கு கொடுத்து சுற்றி நடக்குது. ரொம்ப பேருக்கு வருமானம் போச்சு, வேலை போச்சு, ரொம்ப பேர் நோய். இது எல்லாமே this is one type of storm in your life. அவங்க வாழ்க்கையில் வர அலை, உங்களை சாய்க்கிறதுக்கு வர அலை. ஸோ இந்த அலையை எதுக்க இயேசு கிறிஸ்து ஆண்டவர் பரிசுத்த இரத்தத்தால் நம்மளை மூடிக்கொள்ளணும், நம்மளை பாதுகாத்துக்கொள்ளணும். to stand against this storm we need Lord Jesus as a shield in our life. So always believe and have faith, trust Lord Jesus, put your confidence and focus on Lord Jesus. இயேசு மேலே உன் கண்களை பதியவை, உறுதியாக இயேசு பிடித்துக்கொள், உறுதியாக இயேசு பின்னால் நடங்க. இயேசு எல்லா காரியமும் செய்வார். இன்றைக்கி லூக்காஸ் அதிகாரம் 5 வசனம் 1-11 வரைக்கும் பேச போகிறோம். And today Luke chapter 5 verse 1-11 we want to talk about Peter. பேதுரு பற்றி நம்ம பேச போகிறோம். ஓகே, அதை படித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை 1-11 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா, if you go through from number 1-11 you see the situation. அதை பாருங்கள். இயேசு அந்த ஜெனசரேட் அந்த தீவுக்கு அங்கே வராரு. Lord Jesus came to the lake of Gennesaret, the beach. அங்கே வந்து ஆண்டவர் பார்க்குறாரு. மக்கள் நிறைய பேர் வராங்க அவரோட நற்செய்தியை கேட்குறது. A lot of people pushing through to listen to the word of God which Lord Jesus is going to teach them. ஆண்டவர் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது அவளோட எதிர்பார்த்து நிறைய பேர் வராங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அங்கே 2 படகு நிற்கிது. அந்த படகுல ஒரு படகுல ஏறி உட்காந்து, சைமன் பீட்டரோட படகு, பேதுரோட படகுல ஏறி உட்காந்து ஆண்டவர் கொஞ்சம் மக்களுக்கும் எனக்கும் இடைவேளை விட்டு அந்த படகு கொஞ்சம் தள்ளி, God seated at the boat and asked Peter to push the boat a bit further from the people so that he can teach the people. ஆண்டவர் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற இடைவேளை வேணும்னு சொல்லி ஆண்டவர் வந்து கொஞ்சம் தூரமாக தள்ள சொன்னார். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொன்னார், after that Lord Jesus, after teaching these people, he asked Peter to go for fishing. ஆண்டவர் வந்து எதுவுமே ஆண்டவர் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக நீங்கள் ஆண்டவருக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம். you don't need to give freely to God, God will pay you back. So God asked Peter to go for fishing. பேதுரு கூப்பிட்டார், வா மீன் பிடிக்க போனார். பேதுரு என்ன சொன்னார், ஆண்டவரே ராத்திரி பூரா மீன் பிடிச்சோம், ஒன்றும் கிடைக்கல, நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லி நாங்கள் வரோம், நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லி நாங்கள் பிடிக்கிறோம்னு சொல்லிட்டு. Peter answered Lord Jesus saying, whole night we tried to catch fish but we cannot get anything, nothing we get, but if you say so, நீங்கள் சொல்கிறனால, if you say so we are coming, we put our net down. ஸோ ஆண்டவர் வலையை போடுன்னு சொன்னார். வலையை போட்டோன்னே வலை கிளியிற அளவுக்கு மீன். they throw the net according to the instruction of Lord Jesus. They throw the net and they got fish until the net is going to break. அந்த வலை கிளியிற அளவுக்கு மீன் கிடச்சோன்னே they called the partners to come and share. பக்கத்தில் இருந்த படகுகளை கூப்பிட்டு அவங்க பகிர்ந்து கொண்டார்கள். பகிர்ந்து கொள்ளும்போது என்ன ஆகுது, 2 படகு நிறையா மீன்
படகு மூழ்கிற அளவுக்கு மீன் கிடச்சிச்சு. the boat is going to sink because of all the fish there. அந்த நேரத்தில் பேதுரு உணர்ந்தார். Peter came to his sense and realized that there is a man of God there in his boat. ஒரு தேவ தூதன், ஒரு தேவ மனிதன் என் படகுல இருக்கிறாருன்னு சொல்லி பேதுரு உணர்ந்தார். Peter dropped to his knees and asked Lord Jesus to get away from him because he's a sinner. அவர் பாவத்தை அறிக்கையிட்டான். ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னை விட்டு போயிருங்க, என்கிட்ட வராதிங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? பயப்படாத, இனிமே நீ எனக்காக ஆள் பிடிப்பேன். Lord Jesus told to Peter, do not worry, you will catch people from today onward. So they left the catch and followed Lord Jesus. அந்த பிடிச்ச மீனெல்லாம் அப்படியே கரையில் விட்டுட்டு இயேசு பின்னால் போனாங்க. இதுதான் நம்ம படிக்கிறோம் 1 to 11. This what we read from 1 to 11. So you see what happened in the தாரை, அந்த பீச். வாட் இஸ் த பீச்? பீச் உன் வாழ்க்கை, ஆண்டவர் உன் வாழ்க்கையை எட்டி பார்க்கிறார். நீ எங்கே, யார் உண்மையுள்ள தேவன்? ஏன் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்? ஏன் நான் இந்த நோயில் இருக்கிறேன்? என்னால் ஏன் எதுவுமே சந்தோஷமாக செய்ய முடியல? நீங்கள் நினைத்து கொண்டு போராடி கொண்டு இருக்கும்போது, when you struggle with your life, when you struggle in your bread and butter, இது பீட்டரோட வருமானமே அந்த போட்டு தான், அந்த மீன் தான் பீட்டரோட வருமானம். பேதுரு, Peter's bread and butter is fishing. So he never get the thing. On that day there's no income for him. அவனுக்கு வரவு இல்லை. அன்றைக்கி ராத்திரி பூரா பிடிச்சி மீன் கிடைக்கலாம். குடும்பத்தை எப்படி காப்பாற்றி சாப்பாடு என்ன கொடுப்பேன்? நிறைய வருத்தத்தோடு இருக்கும்போது, குழப்பத்தோடு இருக்கும்போது இயேசு அங்கே வந்தார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம அப்படி தான். நீ இயேசுமே தேடும்போது, யார் உண்மையுள்ள தேவன், ஏன் என் வாழ்க்கையில் நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படி நீங்கள் சிந்திக்கும் போது இயேசு வருவார். God will come. If you honestly you seek God, உன் இருதயத்தை இயேசுக்கு மட்டும் வைத்து நீ தேடும்போது ஆண்டவர் வருவார். God will come. God came to the lake Gennesaret. அந்த இடத்துக்கு வந்தார். 2 படகை பார்த்தார். அதை ஒரு படகுல ஏறி உட்கார். படகுனா என்னது? உன்னோட இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உன் வாழ்க்கையில் ஆண்டவர் வர துடிப்பாக இருக்கிறார். God want to come into your life. The boat means it's your heart. God wanted to come into your body, into your life, into your bread and butter, into your business, into your family. உன் குடும்பத்துக்குள்ளே வர ஆண்டவர், உன் இருதயத்துக்குள்ளே உன்னை வாழ வைக்க இயேசு வரத்துக்கு ஆவலாக இருக்கிறார். அதனால் ஒரு படகுல ஏறி உட்கார்ந்தார். அந்த படகு பேதுரோட படகு, பீட்டர்ஸ் போட். ஆண்டவர் சொன்னார், எனக்கும் இந்த மனிதர்களுக்கும் கொஞ்சம் இடைவேளை கொடு, கொஞ்சம் தூரமாக என்னை நவுத்தி நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். எஸ், when God comes in your life, ஆண்டவர் உன் வாழ்க்கையில் வரும்போது உனக்கும் இந்த உலக மனிதர்களுக்கும் உள்ள ஒரு இடைவேளை ஏற்படுத்தி கொடுப்பார். இடைவேளை வரணும் உனக்கும் உலக மனிதன். ஏன்னா ஆண்டவர் நீ சாங்கியத்துக்குள்ளே போன்னு சொல்ல, சத்தியத்துக்குள்ளே போன்னு சொன்னார். God never asks you to go to tradition. God asks you to go to the truth. So when you want to know the truth, you cannot be friendly to the worldly people. உலகத்து கூட நீ நட்போடு இருக்க முடியாது. நீ உலகத்தை விட்டு தனியாக இயேசு கிறிஸ்து ஆண்டவரை தெரிந்து கொள்ள, அந்த சத்தியத்தை தெரிந்து கொள்ள நீ தனியாக இருக்கணும். you must be a bit away from them in order to know the truth. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சத்தியத்தை பேசின பிறகு, after God teach, சொன்னார், இன்னும் கொஞ்சம் ஆழமாக go further to the water to catch the fish. பேதுரு என்ன சொன்னார்? அவர் வருத்தத்தை பேதுரு God, Peter bring his request. He told his suffering, he told his trouble to God. He said, whole night we tried to catch fish but we get nothing. ஒரு ராத்திரி பூரா பிடிச்சோன்ற மீன் கிடைக்கல, நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லி நான் வரேன். Because you say so, then I'll come. We are coming. ஸோ போனாங்க. Go further down. இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகணும்னு சொன்னார். Go further down, meaning God wants you to go further deep into the word of God. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் வார்த்தைக்குள்ளே இன்னும் ஆழமாக போ. இயேசு கிறிஸ்து ஆண்டவருக்குள்ள வார்த்தைக்குள்ளே இன்னும் ஆழமாக போ. அப்போ தான் நீ அந்த உண்மை உள்ள உயிர் உள்ள தேவனை நீ தெரிந்து கொள்வ. If you go deeper into the word of God, then only you will know about the true living God, who is Lord Jesus, who you need most in your life. உன் வாழ்க்கையில் தேவையான இயேசு கிறிஸ்து ஆண்டவரை நீ இறை வார்த்தைக்குள்ளே ஆழமாக போனால் தான் உன்னாலே தெரிந்து கொள்ள முடியும். ஆமென். அப்போ ஆழமாக போ. Go deep.
ஸோ ஆழமாக அவங்க போனாங்க. தென் ஆண்டவர் சொன்னார், வலையை போடு. என்னோட why God asked them to throw the net? Because God want them to know who is in their boat. அவங்க வாழ்க்கையில் யார் இருக்கா, அவங்க இருதயத்தில் யார் இருக்கான்னு தெரிந்து கொள்ள மட்டுமே பேதுருவை வலையை போட சொன்னார். போட்டோன்னே வலை கிளியிற அளவுக்கு மீன் the blessing God give the blessing. You go more deeper into the word of God. இன்னும் ஆழமாக இறைவார்த்தைக்குள்ளே போகும்போதே நீ எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில் வரும். Unexpected blessing will come in your life. That's what Peter faced. Unexpected blessing in his life. He saw the fish, எவ்வளோ மீன், வலை கிளியிற அளவுக்கு மீன். Until the net is going to break, he share his blessing with his partners. He share the blessing with his partners until the boat is going to sink. அவரோட அந்த ஆசீர்வாதத்தை அவரோட சக ஊழியக்காரங்க கூட அவர் பகிர்ந்து கொள்ளும்போது, சக நண்பர்கள் கூட பகிர்ந்து கொள்ளும்போது அந்த போட்டு முழுகிற அளவுக்கு மீன். பேதுரு உணர்ந்தார். the only purpose God wants Peter. பேதுரு உணர வைத்தார். பேதுரு உணர்ந்தார், மகா பெரிய பரிசுத்த தேவன், ஒரு மேன் ஆஃப் காட், சன் ஆஃப் காட் ஆன் இஸ் த போட், அந்த போட்டில் இருக்கார், ஒரு தேவ மனிதன் அங்கே இருக்காரு சொல்லி உணர்ந்து முட்டி போட்டு, ஆண்டவரே என்னை விட்டு போங்க, நான் ஒரு பாவின்னு சொன்னார். He asked God, Lord Jesus, to leave him because he's a sinner. He confessed his sins. அவருடைய பாவ அறிக்கையை அவங்க சொன்னார், நான் ஒரு பாவி, என்னை விட்டு போங்க ஆண்டவரே. இன்றைக்கி நம்ம எல்லாருமே பாவி தான். All of us are sinners and we need Lord Jesus in our life. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வேணும். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இல்லாமல் எது செய்யும்? இன் திஸ் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன், இப்போ உள்ள சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இல்லாமல் அவங்களால எதுவும் செய்ய முடியாது. யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது. ஒன்லி லார்ட் ஜீசஸ், இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும். ஆமென், அல்லேலூயா. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும். இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா, வார்த்தை 6லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா, லூக்காஸ் அதிகாரம் 5 6லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா என்ன அங்கே நடக்குது, என்ன what you learn. You see Luke chapter 5 verse 6 to 10. What you learn from there? They bring the problem to Lord Jesus. இயேசு கிறிஸ்து ஆண்டவரிடம் அவங்க பிரச்சனையை போய் சொன்னாங்க. they go and tell their suffering, their problem to Lord Jesus. இயேசு கிறிஸ்து ஆண்டவர்கிட்ட அவங்க பிரச்சனையை போய் சொன்னாங்க. இன்றைக்கி நம்ம பிரச்சனையை நம்ம ஊர் முழுக்க சொல்கிறோம், எல்லா இடத்துல we are telling to everybody about our problem, but we never take our problem to Lord Jesus. You must take your problem to Lord Jesus. இயேசு கிறிஸ்து ஆண்டவர்கிட்ட உன் பிரச்சனையை கொண்டு போனால் தான் உனக்கு விடுதலை. He is the only deliverer. உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடிந்தது அவர் தான். He is the only our savior. உன்னை காப்பாற்ற முடிந்தவரும் அவர் தான். Bring your problem to Lord Jesus. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தான் எல்லாம் செய்வார். நம்ம வாழ்க்கையில் எல்லாம் செய்யும் தேவன், எல்லா காரியங்களும் நம்மளுக்கு கொடுக்கும் தேவன், நம்மளை வழி நடத்தும் தேவன். கொண்டு போய் சொல்லுங்கள் இயேசுக்கிட்ட, இயேசுட்ட சொல்லுங்கள் என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனைன்னு போய் இயேசுட்ட சொல்லுங்கள். இயேசுட்ட சொன்னால் தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், we let our problems to overcome us. சில வேளை நம்ம பிரச்சனை நம்மளுக்கு மேலே, நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலை, our circumstances and our situation, we allow the circumstances and the situation and the problems to control us. இந்த பிரச்சனை, அந்த சூழ்நிலை, அந்த சந்தர்ப்பம் எல்லாமே நம்ம வாழ்க்கையை ஒரு குழப்பமாக கொண்டு வந்து ஒரு விடுதலை இல்லாத வாழ்க்கையை நம்மளை வாழ வைக்குது. ஒரு விடுதலை இல்லாத வாழ்க்கையில் நீங்கள் போகிறதுக்கு you allow your problem to overcome you. ஏன்னா அந்த பிரச்சனையை நம்மளை நம்ம அந்த பிரச்சனையை நம்மளை ஆட்கொள்ள வைக்கிறோம். நம்ம அந்த சிந்தனையில் ஒரு பிரச்சனையை நீ வச்சு யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்மளால் இயேசு பற்றி யோசிக்க முடியாது. when you're thinking about your problem and your problem is full in your mind, you're suffering whatever, sick or suffering or any problem, you let the problem to control you because your mind thinking full about the problem. You definitely forget about the prayers, to pray. You forget to read the word of God, and you forget to spend time with God. இயேசு கூட நேரத்தை செலவழிக்க மறந்துடுவோம் பிரச்சனைனால. இறை வார்த்தையை படிக்க மறந்துடுவோம், ஜெபிக்க மறந்துடுவோம். and we totally, the Lord Jesus is taken out from our mind. நம்ம சிந்தனையிலேருந்து இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எடுக்கப்படுறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி இதுதான்
நீங்கள் என்ன மாதிரி சூழ்நிலையில் போனாலும் சரி, என்ன மாதிரி பிரச்சனையில் போனாலும் சரி, என்ன மாதிரி நோயில் நீங்கள் இருந்தாலும் சரி, இறை வார்த்தையை படிங்க. You will have all the answers in the Word of God for all your problems and sufferings. For all your problems and sufferings, you will have the answer in the Word of God. Go and read. Claim the promise of God. ஆண்டவரோட வார்த்தை, இறை வார்த்தையை படிக்கும்போது அங்கே 7000க்கு மேலே ஆண்டவரோட வாக்கு தத்துவம் இருக்குது. There are 7,000, over 7,000 the promise of God in the Bible. ஒன்று ஒன்றா படித்து யூ ட்ரை டு ஃபைண்ட் அண்ட் கிளைம் த ப்ராமிஸ். அந்த ப்ராமிஸை நீங்கள் கிளைம் பண்ணுங்கள். ஆமென். அல்லேலூயா. எது நடந்தாலும் நம்பிக்கை விடக்கூடாது. யூ டு நாட் கிவ் அப் யுவர் ஹோப், யுவர் பிலீவிங், யுவர் ட்ரஸ்ட் அண்ட் யுவர் ஃபெய்த். நம்பிக்கை விடக்கூடாது. இப்போ நீங்கள் ஏஸ்ட்டு சொல்லிட்டீங்களா? இஃப் யூ பிரிங் த ப்ராப்ளம் டு காட், யூ டெல் காட் அண்ட் வெயிட் ஃபார் காட் டு எக்ஸ்பெக்ட் காட் டு ஆக்ட் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அதுக்கப்புறம் வேலை செய்ய. நீ பிரச்சனை சொல்லிட்டேன் ஆண்டவரோட. யூ ஹவ் டோல்ட் காட் யுவர் ப்ராப்ளம்ஸ், யூ ஹவ் கிளைம் த ப்ராமிசஸ். இயேசு கிறிஸ்து ஆண்டவர்கிட்ட நீங்கள் அந்த வாக்கு தத்தத்தை கிளைம் பண்ணுறீங்க. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து, அந்த நம்பிக்கை கொடுத்து யூ மஸ்ட் வெயிட், யூ மஸ்ட் பிலீவ் தட் லார்ட் ஜீசஸ் வில் ஒர்க் இன் யுவர் லைஃப். இப்போ பாருங்கள், பேதுரு அதிகாரம் 5 வசனம் 6-10 வரைக்கும். யூ see Luke chapter 5 verse 6 to 10. They bring the problem to Lord Jesus. Then you see the actions of Lord Jesus for their problem. ஆண்டவரோட ஆக்ஷன் அங்கே பாருங்கள். the action of Lord Jesus. ஆண்டவர் கூட்டிகிட்டு போனார், மீன் பிடிக்க கூட்டிகிட்டு போனார். அவங்க ஆசீர்வாதத்தை பார்த்தீங்க. எவ்வளோ காரியங்கள் ஆண்டவர் அந்த ஒரே நிமிஷத்தில் ஆண்டவர் அந்த வாழ்க்கையை அப்படியே திருப்பி போட்டார், அப்படியே மாற்றி போட்டார். ஆமென். அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உன் பிரச்சனையை நீ இயேசுட்ட போய் சொல்லு. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம பிறந்தோனையோ நம்ம வளரும்போதோ we are not successful all the time in our life. When we begin, we grow, we are not a successful person. Amen. But success begins with a point of failure. நீ தோல்வி அடைஞ்சாதான் நீ நாளைக்கு வெற்றி அடைய முடியும். நம்ம வெற்றியாக நம்ம வாழ்ந்த ஆள் கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு தோல்வின்னு உங்களுக்கு ஒன்று வந்தால் தான் நாளைக்கு அந்த வெற்றி தேடி வரும். தோல்வியில் தான் when you are suffering, when you are in pain, when you are in failure, then only we start to look for God. அப்போ தான் நம்ம கடவுளை தேடுவோம். ஒரு நோயோ ஒரு பிரச்சனையோ உன்னால் முடியாத, உன்னால் ஹேண்டில் பண்ண முடியாத பிரச்சனை, அப்போ தான் ஒரு வலியோ அப்போ தான் நம்ம ஆண்டவரை தேடுவோம். எங்கே ஆண்டவர், எங்கே கடவுளை காணும், கடவுள் கண்ணு இல்லையா அப்படின்னு கேட்போம். அவருக்கு எல்லாமே இருக்குது, நீ போய் சொல்கிறது இல்லை. God seen everything, God knows everything, but we never go and tell them. We never go and tell God what is our problem. Amen. Hallelujah. Hallelujah. இன்றைக்கி பாருங்கள், ஒரு ப்ராப்ளம், ஒரு நோயின்னு சொல்லிட்டாங்களா, ஒரு பிரச்சனை வந்துருச்சா, வேலை போச்சா, we never go and pray. நம்ம போய் ப்ரே பண்ண மாட்டோம். நம்மளுக்கு we sit in the sadness. அந்த கவலையில், அந்த சோகத்தில் நம்ம உட்காருவோம். நம்ம இயேசுக்கு நன்றி சொல்ல மாட்டோம். நம்ம இயேசுவை தேட மாட்டோம். இயேசுக்கிட்ட அந்த பிரச்சனை எடுத்துகிட்டு போக மாட்டோம். ஆமென். நான் சொல்கிறேன், do not give up. If you have anything, just bring to God. Problem, everybody have problem. Everybody have problem. If you know இது எல்லாமே, if you know all these things is happening in the world without you cannot do anything, you cannot change anything. Only Lord Jesus can change. Go and tell God. Go and complain to God. Go and ask God. Claim the promises. Amen. Hallelujah. Hallelujah. இன்றைக்கி நம்மளுக்கு தெரியணும், do not give up. நீ உன்னோட நம்பிக்கை விட்டுறாத. Do not give up. Believe in Lord Jesus. Trust Lord Jesus. Amen. Hallelujah. இன்றைக்கி நம்மளுக்கு தெரியணும் எப்படிப்பட்ட தேவன் கூட இருக்கிற, எப்படிப்பட்ட தேவன் கூட நீங்கள் போகிறீங்க. நீங்கள் தான் see, when they tell Lord Jesus, verse 6, when they bring the problem to Lord Jesus, God blessed the disciples until they can't handle. அவங்களால பிடிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிச்சார். வசனம் 6 அவங்களை ஆசீர்வதிச்சார். ஆமென். இன்றைக்கி நம்மளுக்கும் அப்படி தான். இன்றைக்கி நம்மளுக்கும் அப்படி தான். நீங்கள் உண்மை உள்ள தேவனை சரியாக தேடுனீங்களா, இஃப் யூ ஆர் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் காட், இஃப் யூ சீக் காட் நிறையா, அண்ட் யூ கோஆப்ரேட் வித் த பிளான் ஆஃப் காட், ஆண்டவரோட திட்டம் பிரகாரம் நீங்கள் நடந்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்லி கொடுக்குறத நீங்கள் கேட்டிங்கன்னா,
and God will bless you more than you can handle. உன்னால் பிடிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், எதிர்பார்க்காத அளவுக்கு ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறார்? யூ see everything in our life that God give, your education, your work, your income, everything is a test. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே everything is a test. Even if you are married, your couple, your husband, your wife is a test, your children is a test. And God expect whatever He bless you, whatever you bless you, He bless you, He expect you to bless others. Amen. Share your income, share your food. He asks you to bless others, not the people is equal with you. ஒன்று கூட சரி சமானமாக இருக்கிற ஆளு கூட நீ பிளஸ் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்லலை. பைபிளை நல்லா படித்து பார்த்தீங்கன்னா, நீ ஒருத்தனை திருமணத்துக்கு கூப்பிட்றியா, ஒரு விருந்து கூப்பிட்றியா, அவன் மறுபடியும் உன்னை கூப்பிட முடியாத அளவானவனை கூப்பிடு. Invite those who cannot invite you back. Don't invite people for your wedding or for your dinner. Those people who can invite you back, God never asks you to help the equal people with you. Help the needy. யாருக்கு உங்கள் உதவி அதிக அளவு தேவைப்படுதோ அவங்களுக்கு உதவி செய்யுன்னு சொன்னார். அவங்களுக்கு உதவி செய்யும், அவங்களுக்கு கூட ஷேர் பண்ணுவோம் பிளெஸ்ஸிங்கை. And God wanted to bless others through you. அது ஒன்றும் மறந்துடாதீங்க. That's why everything that God give you is a test. It's a test. Amen. Hallelujah. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு அதிசயத்தை பார்த்தோன்னே பேதுரு உடனே மாறி உடனே இயேசு பின்னால் போனார். ஆமென். எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க. They see Lord Jesus, they see the blessing and they follow Lord Jesus because they know when they follow Lord Jesus they lack nothing. ஒன்றுமே இல்லை, வேறு எதுவும் வேணாம். You just follow Lord Jesus. Lord Jesus will take care everything in your life. உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியமும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொல்லி தான் இயேசு பின்னால் போனாங்க. Share the good news and then tell everyone what God have done in your life. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செஞ்சார் நீ எல்லாத்திலையும் சொல்லு, எல்லாத்திலையும் பேசு. ரொம்ப முக்கியம். இது இயேசு பற்றி பேசணும், இயேசு பற்றி சொல்லணும், ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். ஏன்னா நம்மளுக்கு வேண்டியது இயேசு மட்டும்தான். இப்போ உள்ள காலகட்டத்தில் இயேசு மட்டும்தான், இயேசு ஒண்டி தான் நம்மளுக்கு உதவி செய்ய முடியும், இயேசு மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும். ஓகே, இன்றைக்கி ஒரு 5 காரியம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். Only Lord Jesus can save us. Only Lord Jesus can deliver us. Only Lord Jesus can give peace in our life. If you never give your life to the Prince of Peace, and there will be no peace in your life. அந்த அமைதி சமாதான சந்தோஷம் தேவன்கிட்ட உன் வாழ்க்கையில் ஒப்பு கொடுக்குறேன்னா அந்த அமைதி சமாதானம் சந்தோஷம் உன் வாழ்க்கையில் வரத்துக்கு ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி ஒரு 5 காரியம். Today I want to teach you 5 things to do when you are in problem. உன் வாழ்க்கையில் பெரிய அலை அடிக்க, the storm is coming to beat you, or maybe you are going through the storm now. 5 things that I would like to share with you for you to do. நீங்கள் செய்கிறதுக்கு 5 காரியம் சொல்ல போகிறேன். when you are going through a problem, ஒரு பிரச்சனையில் நீங்கள் போகும்போது, don't think that God is distance. ஆண்டவர் பார்க்கலன்னு நீங்கள் நினைக்காதீங்க, ஆண்டவர் உங்கள் கூட வரலன்னு நீங்கள் நினைக்காதீங்க. do not think that God never involved in your problem. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வரல, ஆண்டவர் பார்க்கல, உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலன்னு நினைக்காதீங்க. always keep in your mind, உங்கள் இருதயத்தில் வச்சுங்க, உங்கள் சிந்தனை வச்சுங்க, God is with me. இயேசு என்னோடு இருக்கிறார். ஆமென். இயேசு என்னோடு இருக்கிறார். He is working in your life for your good. உனக்காக, உங்கள் நல்லதுக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எல்லா காரியம் செய்கிறாருன்னு அதை மட்டும் உணருங்க. எப்போதும் இது ஒரு காரியம் நடக்குதா அதை நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க, பாசிட்டிவாக எடுத்துக்கங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணி, இது ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அதனால தான் இயேசு என் வாழ்க்கையில் இது God allow this thing to happen in my life because there must be a purpose of God in my life. Don't think God is not care about you. உங்கள் மேலே அக்கறை இருக்கிறனால தான், உங்கள் மேலே அன்பு இருக்கிறனால தான் இயேசு உங்களோடு இருக்கிறார். Because God loves us, that's the reason God is always with us. God is guiding us, God is teaching us, God is molding us for something. ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிறார், நம்மளை தயார்படுத்துகிறார். ஏதோ ஒரு நல்ல காரியம் நம்மளுக்கு கொடுக்க, ஏதோ ஒரு நம்ம
வாழ்க்கையில் ஏதோ ஒன்று செய்ய ஆண்டவர் நம்மளை தயார்படுத்துகிறார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இஃப் யூ திங்க் யூ ஆர் சிங்கிங் இன் அ ப்ராப்ளம், நீ மூழ்க போகிற ஒரு பிரச்சனையில் நீ மூழ்க போகிறன்னு நினச்சிங்கன்னா இந்த 5 காரியம் நான் சொல்கிற காரியம் வந்து உங்களுக்கு பயன்படுத்தும். யூ கேன் யூஸ் these 5 things that I am going to teach you today to help you in your life. ஒன்றாவது, number 1, have courage, because Lord Jesus is with you. நம்பிக்கை வைங்க, நம்புங்க. நம்பர் 1, நம்புங்க, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். Lord Jesus is with you. உங்கள் பயத்து கூட போய் சண்டை போடாங்க. do not argue with your fear. everyone have fear. எல்லாரும் பயப்படுவாங்க, எல்லாருக்கும் பயம் இருக்குது. but do not go and argue with the fear, and Lord don't let the fear to overcome you. அந்த பயம் வந்து உங்களை மூழ்கடிக்காமல், அந்த பயத்து கூட சண்டை போடாமல், அந்த பயத்தை பார்த்து சொல்லுங்கள், என்னை விட்டு போ, அப்பால போ சாத்தானேன்னு சொல்லுங்கள். சொல்லிகிட்டே சொல்லுங்கள், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். tell to the fear that the Lord Jesus is with you. The true living God is with you. Amen. Number 2, ரெண்டாவது, take a risk in faith. விசுவாசத்தோட அடி எடுத்து வைங்க. புட் நெக்ஸ்ட் ஸ்டெப், எடுத்து வைங்க, அடி நீங்கள் உங்கள் விசுவாச கல்லை எடுத்து வச்சாதான் ஆண்டவர் மற்ற கல்லுகளை ஆண்டவர் அடுக்குவார் உன் வாழ்க்கையில். டு டெவலப், இஃப் யூ புட் த ஸ்டோன் ஆஃப் ஃபெய்த், the first stone, the foundation, the first stone of faith in your life, you put the next step and God will build the foundation for you. நீ ஒரு கல்லை எடுத்து விசுவாசத்தோட நான் இயேசு கிறிஸ்து ஆண்டவரை நம்பி இந்த காரியம் நான் செய்கிறேன். but you have to pray. எப்போதும் ஜெபத்தில் இருக்கணும். இது வந்து நான் வந்து ஜெபிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். everybody who are praying every day, I am telling this to the people, to those who are praying every day, reading the word of God and working with God, not for those who start to pray today. I am telling those who are with God every day, and take a risk in faith. விசுவாசத்தில் கால் எடுத்து வை. don't ask God to bless the things that you are doing for the problem. நீ அந்த பிரச்சனையை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்காதீங்க. don't ask God to bless your problem. instead ask God, ஆண்டவர் கேளுங்க, ask God what he wants you to do for him. நீங்கள் அவருக்கு என்ன செய்யணும்னு கேளுங்க. ஆண்டவரே, இந்த பிரச்சனை எப்படி இருக்குது, அந்த பிரச்சனை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே, ஆனால் நான் உங்களுக்காக என்ன செய்யணும்? வாட் யூ வாண்ட் மீ டு டூ ஃபார் யூ காட்? ஆஸ்க் காட். யூ சே, காட், யூ வில் டேக் கேர் மை ப்ராப்ளம். ஐ நோ யூ வில் டேக் கேர் மை ப்ராப்ளம். ஐம் நாட் வெரிட் அபவுட் மை ப்ராப்ளம் நவ். ப்ளீஸ் டெல் மீ வாட் யூ வாண்ட் மீ டு டூ ஃபார் யூ. இயேசு, விசுவாசத்தில் கேளுங்க, இயேசு நான் என்ன செய்யணும். 3, number 3, ஸ்டே ஃபோக்கஸ் ஆன் லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மேலே உங்கள் கண்களை பதிய வைங்க. 3வது, அதான் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மேலே உங்கள் கண்களை பதிய வைங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மத்தேயு அதிகாரம் 14 வசனம் 30, Matthew chapter 14 verse 30. You see, the same Peter. What happened when Lord Jesus walked on the water? இயேசு தண்ணி மேலே நடந்து வரும்போது எல்லாரும் அவர் பேயின்னு நினச்சிட்டு கத்துனாங்க, பேயின்னு படகுல உள்ள சீடர்கள். ஆனால் இயேசு சொன்னார், பயப்படாதீங்க. லார்ட் ஜீசஸ், they think it was ghost is walking on the water, so they shout ghost, afraid. They are afraid. Lord Jesus tell them, it is me, it is I, நான் தான், பயப்படாதீங்கன்னு. அப்போ பேதுரு என்ன சொன்னார்? பீட்டர் என்ன சொன்னார்? ஆண்டவரே, இது நீங்களாக இருந்தால் நானும் வரேன் தண்ணி மேலே நடந்து. Peter said, God, Lord, if it is really you, let me walk on the water. God said, come. God said, come. So when Peter was walking on the water, he see the wind and wave. He get afraid and he began to sink. பேதுரு தண்ணீரில் நடந்து வரும்போது அந்த காற்றையும் அலையும் பார்த்து பயந்து இயேசு நோக்காமல் முன்னுக்கு இருக்கிற இயேசு பார்க்க, he never see Lord Jesus in front and he never have faith. He lose his faith and he began to sink. விசுவாசம் உடைந்தனால மூழ்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் கத்துனான், லார்ட் சேவ் மீ. he shouted, Lord save me. God give his hand and carry him to the boat. ஆண்டவர் அவர் கையை கொடுத்து அவனை படகுல கொண்டு போய் மறுபடியும் உட்கார வச்சார். அப்புறம் கேட்டார் ஆண்டவர், why you have little faith on me? என்ன காரணத்தினால குறைஞ்ச விசுவாசத்தோடு இருக்கிறேன்னு கேட்டார் பேதுரு. ஸோ குறைஞ்ச விசுவாசத்தோடு இருக்காதீங்க. விசுவாசம் என்ன? இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், என்னை வழி நடத்துவார், அவ்வளோதான்.
அதை பார்க்கணும், ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இயேசு உன்னோடு இருக்கிறார் சொல்லி நம்புங்க. இட்ஸ் நோ நீட் டு ப்ரூவ் நோ நீட் டு ப்ரூவ் ஃபார் எனிதிங் that you have this and that. No, it's just believe and have faith that Lord Jesus is alive and He is with you. He will save you. Okay, number 4, most important thing, do not doubt. Don't doubt. சந்தேகப்படாதீங்க. சந்தேகப்படாதீங்க. You don't need great faith to go through your problem. You don't need great faith. பெரிய விசுவாசம் தேவையில்லை உங்கள் பிரச்சனையை சந்திக்க உங்கள் வாழ்க்கையில். In your life, you don't need a great faith to overcome your problem. You just need the right person. உனக்கு வேண்டியது ஒரே ஒரு ஆள், முக்கியமான ஆள், ஒரே ஒரு ஆள். யார்? Lord Jesus. You only need Lord Jesus in your life to save you. So don't doubt. Don't think, oh, God is listening to my prayer. God will come. God will help. Don't think like that. That thoughts of doubt given to you by devil, by the Satan. So don't doubt God. அந்த மாதிரி சிந்தனையெல்லாம் வந்து சாத்தான் தான் கொடுப்பான். ஏசு வருவாரா, ஏசு பார்ப்பாரு, அந்த மாதிரி சாத்தான் கேள்வி நம்மளை சுற்றி இருக்கும். ஆள் கேட்க சுற்றி சத்ரு நாவு நம்மளை கேள்வி கேட்க காத்திருக்கும். அதுக்கெலாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஜஸ்ட் ஹேவ் ஃபேத். devil tongues around us will ask you questions, unfaithful question. They try to put you into doubt. And like the devil, this is the devil's work. It is not now, it is beginning from Adam and Eve time. Okay, devil already have this to put a doubt feeling into you. And சந்தேகமான கேள்வி கேட்பான். Are you sure? உனக்கு தெரியுமா, உன்னால் முடியுமா அப்படின்னு. Are you sure? Do you know how to do it? Can you do it? All these things is doubting. You are with God. You are with God. The true living God is with you. Do not doubt. Amen. Number 5, praise God always. Praise God. எப்போதும் ஆண்டவரை துதிங்க, ஜெபிங்க. Praise God always, so that in all circumstances, whether it's good or bad, நீங்கள் என்ன மாதிரி சூழ்நிலையில் போயிட்டு இருந்தாலும் சரி, விஸ்வாசம் விட்டுறாம, don't give up your hope. Don't give up your hope. Just pray and worship God. ஆண்டவரே, even though உங்கள் ப்ராப்ளம், how big is your problem, I wouldn't know, and I cannot come and solve your problem. Only Lord Jesus can solve your problem. நான் வந்து உங்களுக்கு சொல்ல தான் முடியும். I only can tell you all to have faith, believe in Lord Jesus, trust God, go and pray, read the word of God, but I cannot come and solve your problem. Lord Jesus, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மட்டும்தான் உங்கள் பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும், உங்களை காப்பாற்ற முடியும். அதனால் என்ன மாதிரி இருந்தாலும், ஈவன் தோ யூ ஸ்கேட் டு டெத், நீ சாவுற அளவுக்கு உனக்கு பயம் இருந்தாலும், praise God in the time. ஆண்டவரை துதிங்க, ஜெபிங்க. தேங்க் காட் இன் ஆல் யுவர் சர்க்கம்ஸ்டன்ஸ். எல்லாத்துக்கும் ஆண்டவர் நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த பிரச்சனைக்காக நன்றி ஆண்டவர். இதை என்னை விட்டு எடுத்து போட்டுருவீங்க, எனக்கு தெரியும் ஆண்டவர். நீங்கள் மகா பெரிய பரிசுத்தர், உயிருள்ள தேவன். சொல்லுங்கள், praise God. The more you praise God, the more devil will flee from you. நீ எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவரை நீ துதிக்கிறியோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவரை நீங்கள் போட்டுறீங்களோ, உங்களை சுற்றி இருக்கிற சாத்தான், உங்கள் பிரச்சனை உங்களை விட்டு ஓடிடும். நீங்கள் என்ன மாதிரி பிரச்சனையில் இப்போ இருந்தாலும் சரி, நீங்கள் மூழ்க போகிறேன்னு நினச்சாலும் சரி, யூ திங்க் God is letting you to go through this, இது ஆண்டவர் தான் விட்டாரு, என்னை விட்டுருக்காரு அப்படிங்க நினச்சாலும் சரி, ஃபர்ஸ்ட் திங் ட்ரை டு தேங்க் God. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். எல்லா சிச்சுவேஷன்லையும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்லுங்கள். நீ நன்றி நன்றியே ஒரு பெரிய ஜெபம். நீ நன்றி சொல்ல when you thank God, thanking God is a good prayer. It's a most wonderful prayer if you thank God. And the more you thank, the devil will flee. And why? You must think the source. Why God allow me to go through this thing? என்ன காரணத்தினால ஆண்டவர் இதை என் வாழ்க்கையில் அனுமதித்தார்? என்ன காரணத்தினால? That is the reason for God the Father to allow this problem to go into your life, for you to realize the Son. தந்தை இந்த பிரச்சனையை உன் வாழ்க்கையில் விடுறாருன்னா, நீ மகனை தேடுவேன். அந்த மகனை, அந்த இயேசு கிறிஸ்து ஆண்டவரை நீ தேடுவேன், அவர்கிட்ட போவேன்னு சொல்லி தான் இந்த மாதிரி பிரச்சனை, நோயிலெல்லாம் தந்தை உங்களை அனுமதிக்கிறார். சாத்தாங்க அதிகாரம் கொடுத்து அது அனுமதிக்கிறார்.
அப்போ நீ மகனை தேடணும். அன்றைக்கி ராத்திரி பூரா அவங்க மீன் பிடிச்சி மீன் கிடைக்கல. என்ன காரணம்? நாளைக்கு மகன் அங்கே வரார். ஆமாம். என்ன காரணம்? நாளைக்கு மகன் அங்கே வரார். அவர் அந்த போட்டில் ஏறுவார், பேதுருட்ட பேசுவார், இந்த காரியம் நடக்கும். எல்லாரும் மகனை உணர்வாங்க. அந்த மகனை உணர்வார்கள். Everybody will realize the Son of God. So that's the reason God allow they not to catch the fish the whole night. God allow the problem in order for them to realize Lord Jesus. That's why Peter realized Lord Jesus. Amen. And then the second time also Peter, God allow him to sink and let Lord Jesus to save him in order for him to realize who is God. பாருங்க, முதவாட்டி மீன் பிடிக்க முடியாமல் ராத்திரி பூரா இருந்தாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. மறுநாள் இயேசு வந்தார். இயேசு அந்த அற்புதம் அதிசயம் செய்தார். அவங்க இயேசுவை உணர்ந்தாங்க, தந்தையின் மகனை உணர்ந்தார்கள். அதே மாதிரி பேதுரு தண்ணியில் மூழ்கும் போது, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் போது இயேசு காப்பாற்றினார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் பின்னால் ஒரு காரணம் இருக்குது. There is a purpose behind all our problem. Don't look at the problem, look at Lord Jesus. இயேசு கிறிஸ்து ஆண்டவரை பாரு, பிரச்சனையை பார்க்காது. அந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு, என்ன காரணத்தில் வந்துச்சு? For you to realize Lord Jesus in your life. உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து ஆண்டவரை நீங்கள் உணர தான் இந்த மாதிரி காரியம், இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்குது. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கி எந்த இடத்துல just sit and think and talk to God, Lord Jesus. This is one type of prayer. Where do you need Lord Jesus to help you? Where do you need in your life? You want Lord Jesus to come today. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துல இயேசு வரணும், எந்த இடத்துல you want Lord Jesus to help you. நல்லா வச்சு பாருங்கள். In my experience with all my brothers and sisters in Follower of Christ Assembly, I don't think so you all in need. உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையில் இருக்கீங்களா? No, I don't think so you are in problem. I don't think so you all in need. அப்படி இருந்தால் சொல்லுங்கள். I'll tell you, I'll explain to you. But those outside, whoever listening to this video today, go and tell Lord Jesus where you need Lord Jesus in your life. And then you sit and think how far you have grown in understanding about God due to your past experience. நிறையா and due to your past experience, நீ கடந்து வந்த பாதையில் ஆண்டவர் நிறையா அற்புதங்கள் அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் செஞ்சுருப்பார். அன்எக்ஸ்பெக்டட் பிளெஸிங் நீங்கள் கிடச்சிருக்கும். ஓகே, ஃபாலோ ஆஃப் கிரைஸ்ட் அசெம்பிளியில் உள்ள சகோதரன் சகோதரிக்கு சொல்கிறேன், நீங்கள் நடந்து வந்த பாதையில் நிறைய ஆண்டவரோட அற்புத அதிசயம் பார்த்துருப்பீங்க. அன்எக்ஸ்பெக்டட் பிளெஸிங் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்கள் நடந்திருக்கும். இருப்பினும் உங்கள் அனுபவத்தை வைத்து எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் இயேசு புரிஞ்சுக்கிட்டீங்க. இன் யோர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபாலோ ஆஃப் கிரைஸ்ட் அசெம்பிளி, ஹவு ஃபார் யூ ஹவ் அண்டர்ஸ்டாண்ட் காட், how far you have understand my teaching, எவ்வளோ தூரம், how my teaching go deeper into you. This is my question to all my brothers and sisters in Follower of Christ Assembly. But for those who are listening, outside people, outside who are not in FOCA, Follower of Christ Assembly, just see how much is your understanding in the Word of God. இயேசு கிறிஸ்து ஆண்டவரோட இறை வார்த்தை எவ்வளோ தூரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. How is your prayer? உங்கள் ஜபம் எப்படி இருக்குது? ஜஸ்ட் செக் பண்ணுங்கள். உங்கள் ஜபம் எப்படி இருக்குது? உங்கள் இறை வார்த்தை அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது? உங்கள் பழைய அனுபவம் இயேசு கூட எப்படி இருக்குது? விடுதலையாக வாழ்கிறீங்களா? சமாதானமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுதா? எல்லாம் யோசிங்க. இப்போ இதில் ஏதாச்சும் ஒன்று இல்லைன்னா that means your relationship with God is not right. Even to my brothers and sisters in Follower of Christ Assembly, if you think you are in need, if you think that you are not good enough in understanding and experience and all these things, check your prayers, check your understanding, and I don't think so you have put yourself right with God. Okay, இன்னைக்கு இதுதான். If you think the things of this world are distracting you, keeping you from focusing on God, நீங்கள் நினைக்கிறீங்க இந்த உலக காரியங்கள் உங்கள் சிந்தனையை தடுக்குது, இயேசு கூட அவங்களால உறவு சரியாக வச்சுக்க முடியல, அவங்களால இயேசு மேலே ஃபோக்கஸ் பண்ண முடியல நீங்கள் நினச்சிங்கன்னா,
Go and pray. Go and pray. Meditate the word of God. Learn to understand. நினச்சிங்கன்னா போய் ஜெபிங்க, இறை வார்த்தையை தியானிங்க, இயேசு கிறிஸ்து ஆண்டவரை புரிந்துக்க உங்கள் வாழ்க்கையில் அவர் செஞ்ச காரியங்களை வைத்து புரிந்துக்க முயற்சி பண்ணுங்க. கிறிஸ்தின் சமாதானம் அனைவரோட. பீஸ் பி வித் யூ.